மறந்ததை மகாலயத்தில் செய். மனித வாழ்க்கை மேம்பட பல அம்சங்களை வேதம் போதித்துள்ளது. அதில் ஒரு இல்லறவாசியானவன் ஆற்ற வேண்டிய கடமைகளில் ஒன்றாக பித்ருக்கடன், அதாவது நீத்தார்கடன் ஆற்றுவதை வலியுறுத்துகிறது. இதையே தான் திருவள்ளுவரும் தென்புலத்தார் வழிபாடு என்று சிறப்பித்து கூறியுள்ளார். நமது நலம் கருதியே தொன்று தொட்டு கடைபிடிக்கப்பட்டு வரும் இப்பழக்கங்களில் அமாவாசை நாட்கள், கிரகண புண்ணிய காலங்கள், தமிழ் மாத பிறப்பு நாட்களில் தர்ப்பணம் கொடுப்பது, நீத்தார் நினைவு நாள் அன்று திதி அதாவது திவசம் கொடுப்பது, படையல் போடுவது போன்றவை அடங்கும். புண்ணிய நதி தீரங்களில் புனித நீராடி செய்யப்படும் தென்புலத்தார் வழிபாடு பல மடங்கு பலன்களை தரவல்லது. இதனை அனுபவபூர்வமாக உணரலாம். நீத்தார்கடன் நிறைவேற்ற சிறந்த காலமாக கருதப்படும் 15 புனித நாட்களை நமது முன்னோர்கள் வகுத்துள்ளனர். அதுவே மகாலய பட்சம் என்று அழைக்கப்படுகிறது. பெரும்பாலும் புரட்டாசி மாதம் கிருஷ்ணபட்ச பிரதமி முதல் அமாவாசை வரை உள்ள நாட்களே மகாலயபட்ச நாட்களாக கருதப்படும். இவ்வாண்டு செப்டம்பர் 18 முதல் அக்டோபர் 2 வரை இந்த 15 நாட்களிலும் முன்னோர்கள் பூலோக வாசியாக நம்முடன் வாசம் செய்வதாக ஐதீகம். பித்ருக்கள் பூலோக வாசம் செய்யும் நாட்களில் அகத்தூய்மையும் புற தூய்மையையும் பேணுதல் அவசியம். பார்வனும் முறைப்படி திதி கொடுத்தல், ஹிரண்யம் அரிசி வாழைக்காய் பணம் தந்து தர்ப்பணம் செய்தல், தர்ப்பணம் எள்ளும் தண்ணீரும் விடுதல் ஆகிய இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றை கட்டாயம் பின்பற்றி பித்ருக்கள் ஆசி பெற வேண்டும். இந்த பித்ரு பூஜையை எள்ளும் நீரும் அளித்து எளிய முறையில் செய்யக்கூடிய ஒரு தர்ப்பண பூஜை மட்டும்தான் என்று கருதாமல் பித்ருக்களை நினைத்து சங்கல்பம், பிராமண போஜனம், அன்னதானம், பிண்டதானம் முதலியவைகளை அளித்தால் பன்மடங்கு பலன் உண்டு. மகாலயபட்ச தினங்கள் முழுவதும் பித்ரு தர்ப்பணம் செய்ய இயலாதவர்கள் மகாபரணி செப்டம்பர் 21, மகாவிய தீபாதம் செப்டம்பர் 24, மத்தியாஷ்டமி செப்டம்பர் 25, கஜச்சாயா செப்டம்பர் 30 ஆகிய புனித நாட்களில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து செய்யலாம். இது தவிர மகாலய அமாவாசையில் அக்டோபர் 2 எல்லோரும் சங்கல்பம், அன்னதானம், பிராமண போஜனம், சம்பாவனைகளுடன் பங்கு கொண்டு பயன்பெறலாம். பித்ரு பக்ஷ மேளா என்று சிறப்பித்து கூறப்படும் இந்த மகாலய பட்சத்தில் அவரவர் வசதிக்கேற்ப நீத்தார்கடனை பொருத்தமான இடங்களில் நிறைவேற்றினால் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் விலகும், வம்சம் தழைக்கும், செல்வ வளம் பெருகும், மனத்துயர் நீங்கும். மேலும் இந்த பித்ரு காரியங்களை பித்ரு ஸ்தலங்களாகிய விளங்கும் காசி, கயா, ராமேஸ்வர தலங்களில் செய்வது சால சிறந்தது. இந்த வழிபாட்டினை தெய்வங்களே மேற்கொண்டு நமக்கு வழிகாட்டியுள்ளனர். ஆனால் நாம் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அறிந்தோ அறியாமலோ அல்லது தெரிந்தோ தெரியாமலோ செய்ய மறந்துவிடுகிறோம். நம் தவறுகளுக்கு மகாலய பட்சத்தில் பரிகாரம் தேடிக்கொள்ளலாம். இதைத்தான் நம் சனாதன தர்மம் மறந்ததை மகாலயத்தில் செய் என்று தெளிவுபடுத்தி கூறுகிறது. இதனை கருத்தில் கொண்டு நமது ஓம் ஸ்ரீ மகாபிரிவா சத்சங்கம் ட்ரஸ்ட் காசி, கயா மற்றும் ராமேஸ்வரம் போன்ற புனித தலங்களில் சங்கல்பம், பிராமண போஜனம், அன்னதானம், சம்பாவனையுடன் ஏற்பாடு செய்துள்ளது. இதில் பங்கு கொள்ள பித்ருக்களின் பெயர், கோத்திரம், திதி ஆகிய மூன்றையும் ASMPS ஆப்பில் கடைசியில் கொடுக்கப்பட்டுள்ள ரிமார்க்ஸ் காலத்தில் பதிவு செய்து பித்ருக்களின் பரிபூர்ண அனுகிரகம் பெறுமாறு பிரார்த்திக்கிறோம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. பெரிவா கடாட்சம் பரிபூர்ணம். நமஸ்காரம். மேலும் விவரங்களுக்கு ஓம் ஸ்ரீ மகாபிரிவா சத்சங்கம் ட்ரஸ்ட் மொபைலில் நேரடியாக தொடர்பு கொள்ள 7789991110, வாட்ஸ்அப் எண் 9363045110 அல்லது 9363056110, ஜிபே எண் 8838047347.